ஒரு தியேட்டருக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போறாங்க. பாப்கார்னுக்கெல்லாம் ஜிஎஸ்டி அவசியமா? ஃப்ளேவர் சேர்த்தா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. இப்போ யாரும் வாங்க மாட்டாங்க, சேல்ஸ் கம்மியாகும். ஜிஎஸ்டி போடக்கூடாது. அப்படி 3 விதமா போடுறது என்ன இருக்கு? சால்ட் போட்டா என்ன, சக்கரை போட்டா என்ன, போடலன்னா என்ன, அதுல என்ன இருக்குது? நீங்க யாரு எப்படி வேணா போங்க, ஜிஎஸ்டி நாங்க போடுறதா போடுவோம். நீங்க இதை கட்டி தான் வாழ்ந்தாகணும். ஆனா நம்ம டெய்லி வாங்க ப்ரொவிஷனுக்குலாம் ஜிஎஸ்டி போடும்போது அது ஐயோன்னா நம்மளுக்கே ஜிஎஸ்டியா, நம்மளுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி அந்த மாதிரி. டிக்கெட் ஒரு பக்கம் பிரச்சனை, பார்க்கிங் ஒரு பக்கம் பிரச்சனை. இப்போ ஜிஎஸ்டி போட்டால் எவனுமே தேட்டருக்கு வர மாட்டான். ஒரே வரினா ஒரே மாதிரி போட்டு போயினே இருக்க வேண்டியது. தேவையில்லாதெல்லாம் இதுக்கு ஃபேமிலி போனால் சின்ன குழந்தை தான் பாப்கார்ன் சாப்பிட்றாங்க. ஜஸ்ட் டு பி ரெடியூஸ்ட். யார் யூஸ் பண்ணுறதோ அவருக்கு தான் ஜிஎஸ்டி. மேலே எல்லாருமே கடிச்சு தான் போகணும்ல. நம்ம இங்கே விளைவிக்கிற பொருள் நம்ம விலை நிர்ணயம் பண்ண முடியல. ஆனால் ஒரு பாப்கார்னுக்கு 3 விதமாக வரி போடுறதுக்கு இதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையா? இது ஒரு அரசாங்கமா? இதுக்கெல்லாம் வரி போட்டால் அப்புறம் கஷ்டம்தான். இப்போவே அவங்க 200 ரூபாய்க்கு பாப்கார்ன் வித்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க? ரவுண்டிங் ஆஃப் 215 போட போறாங்க. மக்கள் வயித்துல அடிச்சு புடுங்குற மாதிரி தான் இன்கேஸ் நான் சொல்ல போனா.